ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அமேசான்லேருந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வந்து கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் வந்து கம்மியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் தோசைக்கும் சப்பாத்திக்கும் ஒரு ஸ்பூனில் எடுத்து எண்ணெயை ஊற்றுறப்ப நம்ம அளவு தெரியாமல் அதிகமாக வந்து ஊற்றிடுவோம். ஆனால் ஸ்ப்ரே பண்ணுறப்போ நமக்கு எண்ணெய் வந்து அதிகமாக செலவாகாது. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் கொஞ்சமாக தான் நம்ம பயன்படுத்துவோம். ஒரு ஃபனலும் கொடுக்குறாங்க. இந்த ஃபனல் வந்து கொலாப்சிபிள் டைப்புங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக மாறிடும். மறுபடியும் நம்ம இதை இழுத்து விட்டாக்கா எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ இது போல் இருக்கிற ஃபனல் வந்து உங்களுக்கு ஸ்பேஸும் வந்து அதிகமாக அடைக்காது. இதில் ஆயில் மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு, அரிசி இதெல்லாம் கூட ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கிரேடு. ஸோ அதனால் இது வந்து சீக்கிரத்தில் பிரேக்கேஜும் ஆகாது. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் ஆயில் மட்டும் இல்லாமல் வினிகர், சோயா சாஸ் இதெல்லாம் ஊற்றி கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டிலோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. லீக் ப்ரூஃப், ட்ரிப் ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வேறு யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதில் வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். ஏன்னா சரியாக ஸ்ப்ரே ஆகலை அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்ப்ரே ஆச்சு. தண்ணி நல்லா ஸ்ப்ரே ஆனதுனால எண்ணெய் ஊற்றினாலும் எண்ணெயும் சூப்பராக ஸ்ப்ரே ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு. அடுத்ததாக இந்த ஸ்ப்ரே பாட்டில் கூட ஒரு சிலிக்கான் ஃபனல் கொடுத்தாங்க பார்த்திங்களா. இந்த ஃபனல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டிலோட அந்த வாய்க்குள்ளே வச்சா அதோட சைஸை விட இது ஒரு சுத்தம் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த ஃபனல் வந்து இந்த பாட்டிலுக்கு யூஸ் பண்ண முடியாதுங்க. இதை ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி கூட உள்ளே இன்சர்ட் பண்ண முடியல. இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் ஃபனலோட அந்த வாய்ப்பகுதி வந்து பெருசாக இருக்குது. அதனால் இதை வந்து இந்த ஃபனலை இதில் யூஸ் பண்ண முடியல. மற்றபடி நம்ம வேறு ஆயில் கண்டெய்னருக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் இருக்க இந்த கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம கழட்டி இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணுறப்ப அது போல் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. அடுத்ததாக ஆயில் ஊற்றி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். சூப்பராக ஸ்ப்ரே ஆகுது. ஸோ உங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் கொஞ்சமாக பயன்படுத்தணும், லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம ஒரு வெங்காயத்தையோ இல்லை கரண்டி, ஸ்பூனு இது போல் எதுவுமே பயன்படுத்த வேண்டாம். இந்த ஒரு பாட்டிலில் இருக்கிற எண்ணெயை வச்சு ஸ்ப்ரே பண்ணால் இந்த தவா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த தோசை கல் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து ஈவனாக கல்லில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றலாம். ஸோ தோசை ஊற்றுறப்ப ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் வெங்காயம் தேய்க்கணும், துணியை வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பூனில் வந்து எண்ணெய் எடுத்து ஊற்றணுன்ற அவசியமும் இல்லை. ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் கம்மியாக செலவாகும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அன்பாக்சிங் வீடியோ நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.